தேசிகருடைய பண்டார சாத்திரம் நமச்சிவாய மாலை. திருவாவடுதுறை வாழ் நமச்சிவாய அற்புதமே. அது ஏற்கனவே பொருளெல்லாம் சொல்லிட்டோம், திரும்பவும் சொல்லிடலாம். அதுவா போங்க. சரி. சரி. காத்தா பத்திரமா பார்த்துருக்கவா? வெளியே போகுதுடா. நமச்சிவாய குருவே, ஆணவமலம் ஒடுங்கிய பிறகு மாயை கண்மம் அருள்மயமாகிறது. நீ தூயவன். எல்லாம் அருள்மயமான பிறகு நான் திருக்கூட்டத்தை சாருகிறேன். அதன் பின்னை என்னை ஊழ்வினை தாக்காது. அப்போ இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கிடணும்னா, நடந்து போ. ஐயோ இந்த நாம என்ன கற்றுக்கிடுறோம்னா, ஊழ்வினை தாக்காமல் இருப்பதற்கான வழி இந்த மந்திரத்தில் சொல்றார். முதல் வழி, ஆணவமலம் நீங்கணும். 2, ஆணவமலம் நீங்கும் போது மாயை கண்மங்கள் அருள்மயமாகும். அதனால் உடம்பு அருள்மயமாகும். உடம்பு அருள். இதெல்லாம் நடந்த பிறகு நம்ம அடியார்கள் கூட சேரணும். நம்ம திருநீர் பூசி இருக்கிறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அடியார் நாமே சொல்லிக்கிடுவோம். சிவனடியார் திருக்கூட்டம், அம்மையப்பர் திருக்கூட்டம், அந்த திருக்கூட்டம்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் சைவ சித்தாந்தப்படி அடியாருக்கு இலக்கணம் இது. என்னது இலக்கணம்? ஆணவமலம் ஒடுங்கியிருக்கணும். மாயை கண்மம் என்ன மயமாக மாறி இருக்கணும். அப்போ உடம்பே எதா மாறி இருக்கணும்? அருள்மயமாக மாறி இருக்கணும். அப்படி மாறிட்டுன்னா அந்த உயிருக்கு எந்த பற்றுமே இருக்காது. எனக்கும் மாறிட்டு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. ஆனால் என்ன இருக்கக்கூடாது? எந்த பற்றும் இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு ஆணவமலம் ஒடுங்கிட்டு சார், சந்தோஷம். மாயை கண்மம் அருள்மயம் ஆயிட்டு சார், மகிழ்ச்சி. என் உடம்பும் அருள்மயம் ஆயிட்டு சார் அப்படின்னா அதை நிரூபிக்கலாம். நம்மளே நிரூபிச்சிடலாம். அவங்களுக்கு என்ன பற்று இருக்கக்கூடாது? எந்த ஒரு பற்றும் அவர்களுக்கு. ஏன்னா அருள்மயம் ஆயிட்டுல, சாமி மாதிரி மாறிடுவாங்க அவங்க. இப்போ மாணிக்கவாசகரை பாருங்க. இப்போ நம்ம பார்த்த திருவாசக பகுதி, அவர் கூட கூட்டு போனவங்க கூட கூட்டு போங்கன்னு கேட்கவும் இல்லை, நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லவும் இல்லை. அவங்களோட கூப்பிட்டாரு, போயிட்டாங்க. இவர் கொடுத்தது இவர் அப்படியே வாங்கிக்கிட்டார்ல. இவர் என்ன கேட்டிருக்கலாம்? என்னையை மட்டும் எதுக்கு விட்டு போகிறீங்க? என்னையை கூட்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? குன்றைய அணைய குற்றங்கள் குணமாம் என்று நீ கொண்டால் எந்தான் கெட்டது? இங்கேயும் அதேமாதிரி கேட்டிருக்கலாமே. ஆனால் அவர் கேட்கலையே. என்ன காரணம்னா, அவர் அப்படி நினைக்கிற இடத்துல யாரும் இல்லை. தன்னைத்தான் நான் என்ன நிலைமையில் இருக்கேங்கிறதே அவருக்கே தெரில. யாருக்கு? அது காரணம் முனைப்பு இல்லை. நமக்கு பிரச்சனை என்னது? முனைப்பு. நாம் நான் எல்லாரையும் மாதிரி தான் நானும் திருநீர் பூசியிருக்கிறேன். அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் போனால் அவர் உடம்பு தானே, அவருக்கும் கை கால் 2 தானே, கால் 2 கை 2 தானே. அவர் வாத்தியார்னா என்ன? வாத்தியாருக்கு மாணவருக்கு அப்படி என்ன வித்தியாசம்? அவருக்கு இந்த கும்பம் முளைச்சிருக்குது. இப்படிலாம் நம்ம பார்க்க சொல்லுவது என்னது? முனைப்பு. அந்த முனைப்பு இல்லை. அது இல்லைன்னா மாணிக்கவாசகர் அடியேரில் கூட்டிய அதிசயம்னு ஏன் சொல்கிறார்? அடியேரில் கூட்டிய அதிசயம்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அடியார்னு சொல்கிறது நம்மளே இல்லை. ஒரு பணக்காரனை கொண்டு 10 பணக்காரன் கூட விட்டால் சந்தோஷப்படுவான். ஒரு பணக்காரனை கொண்டு 10 ஏழைகிட்ட விட்டால் அப்படி சந்தோஷப்படுவான். அவன் மேலும்லாம் ஏழையாகுவான். அவனுக்கு அது பிடிக்காதில்ல. அப்போ மாணிக்கவாசகர் கூட யாரை தான் கொண்டு விட்டுருந்துருக்கணும்? உறுதியாக அவரை விட மேலானவங்க கூட தான் கொண்டு விட்டுருப்பார். அதுதானே அவருக்கு செய்கிற உதவியாக இருக்கும். மாணிக்கவாசகருக்கு இறைவன் கொடுத்த வேலை தன்னையோட கீழே இருப்பவர்களுக்கு உதவுவது. இறைவன் மாணிக்கவாசகருக்கு கொடுத்த வாய்ப்புகள்
என்னது அவருக்கு மேலானவங்க யாரும் கிடையாது. அவருக்கு சமமானவர்களோடு அவரை கொண்டு சேர்த்து விட்டார். மல்டி மில்லியனர் யார் கூட இருக்கணும்? அப்போ தான் விளங்கும். பெட்டிக்கடைக்காரன் கூட இருந்து என்ன பண்ண முடியும்? பெட்டிக்கடைக்காரன் காலைல 10 மணிக்கு எந்திரிச்சு திறந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சா போதும்னு வீட்டை பூட்டிட்டு வந்துடுவான். நீங்கள் தொழிலாளிகளை நீங்கள் நிறைய பிரித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே ஒரு ஆட்டோக்காரர் இருப்பான். நீங்கள் சில அன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிற முடிவு பண்ணிட்டோன்னா ஆட்டோ ஓட்ட மாட்டான். 500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு 500 ரூபாய் செலவிச்சு வீட்டில் போய் படுக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் மல்டி மில்லியனர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க 24 ஹவர் என்ன செய்வாங்க? அதே கவனத்தில் இருப்பாங்க. அதனால தான் ஒரு அடியரில் கொட்டிய அதிசயம்னார். நமக்கு நாமே அடியார்னு பேர் வச்சுக்கிறோமே தவிர அடியாரா என்றால் நம்ம அடியாராக முயல்கிறோம். அடியார் தான். ஆமாம், நம்மை அடியார்னு சொல்கிறதுக்கும் மாணிக்கவாசகர் அடியார்னு மாணிக்கவாசகர் கிடைத்த அடியாருக்கும் வேறுபாடு ரொம்ப அதிகம். அவர்கள் மாணிக்கவாசகர் கூட சேர்ந்தவங்க யாருன்னா ஏற்கனவே பாடத்தில் பதிஞ்சிருக்கோம். தாங்கள் அடைந்த நிலையை காப்பாற்றி கொள்ளுபவர்கள். அடைந்த நிலையை காப்பாற்றி கொள்வதற்காக திருக்கூட்டமாக இருப்பவர்கள். மல்டி மில்லியனராக இருக்கணும்னா யார் கூட இருக்கணும்? அதே தான். நாம் மல்டி மில்லியனர் ஆகணும்னா யாரை நோக்கி போகணும்? பணக்காரங்கிட்ட பழகணும். நீங்கள் கொஞ்சம் பணம் வந்த உடனே ஊர்களில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப்பில் மெம்பர் ஆகுவான், ரோட்டரி கிளப்பில் மெம்பர் ஆகுவான். எதுக்குன்னா அங்கே 4 பணக்காரங்கிட்ட பழகினா 4 கான்ட்ராக்ட் எடுக்கலாம், 4 பிஸ்னஸ் பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது உண்மைதானா? அதே தான் நீங்கள் இதில் எடுத்து பார்க்கணும். அதனால் நமக்கு அடியாராக கிடைக்கிறவங்க யார்? என்னது சிறந்த அடியார் ஆகுவதற்கு பயிற்சிக்கு கிடைக்கிறவங்க. நம்முடைய நமக்கு அது ஒரு சாதனம். நம்ம மேலும் சைவத்தில் உயர்வதற்காக கிடைக்கிற அடியார்கள் தான் நமக்கு. அவங்களுக்கு உயர்தல்னு எதுவுமே கிடையாதவங்க. எல்லாருமே சாதனைகளை முடித்தவங்க. தங்களுக்கு கிடைத்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக கூட்டமாக இருப்பாங்க. நம்ம எல்லாருமே அடியாருன்னு நாம நீங்கள் என்ன வேணால் உங்கள் வீட்டு கேட்டில் நீங்கள் முன்னாள் முதலமைச்சர்னு போர்டு போட்டுவிட்டால் யார் கேட்குறா? வைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைப்பாங்க, வேறு நினைப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாள் முதல்வர்னு போடுங்க, இன்னொருத்தன் ஓய்வு பெற்ற ஜனாதிபதினு போடுங்க. அதனால் நாட்டுக்கு வந்த கேடு என்ன? ஜோக்கர்னு ஒரு சினிமா படம் வந்தது, தன்னைத்தானே ஜனாதிபதினு சொல்லுவான். ஜோக்கர்னு ஒரு சினிமா படம் வந்தது. அதில் ஒரு காட்சி வரும். அவன் சைக்கிளே எழுதி போட்டிருப்பான் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதினு எழுதி போட்டிருப்பான். அது சமுதாயத்தை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணி சமுதாயம் திருந்தாததுனால தன்னைத்தானே ஒரு ஜோக்கர் மாதிரி காட்டிவிடுவான் அந்த படத்தில். மத்திய அரசு விருது பெற்ற படம் அந்த படம். ஆனால் இதில் எதுக்கு நான் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, நம்ம யார் கூட சேரணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். யார் கூட சேர்ந்தால் ஒரு பெட்டி கடைக்காரன் மல்டி மில்லியனரோட சேர்ந்தால் இவன் மல்டி மில்லியனர் ஆகலாம். ஒரு பெட்டிக்கடைக்காரன் கூடவே சேர்ந்தால் யாராகவே இருக்கலாம். அதுதான் நம்ம அடியாருங்கிறது யாருங்கிறத வகுக்கணும். நான் வகுப்பில் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஞானமாரிக்குன்னு திரும்ப சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த எந்த நெறியில் நிற்க முடியும், இந்த ஞான நிலையில் நிற்க முடியும். இல்லைன்னா நாம் சரியைவாதிகள் அடுத்துக்கு என்ன வாதியாக மாறணும்? கிரியைவாதியாக மாறணும். இப்போது நேற்று வகுப்பு நடத்தும் போது ஒரு மாணவர் கேட்டார், சரியை முழுவதுமாக செய்து கிரியை முழுவதுமாக செய்துன்னா நாங்கள் செய்துட்டு தான் இருக்கோம், அதில் நான் முழுமையாக செய்து இன்னொரு அம்மா கேட்குது. நான் சொன்னேன், அப்போ நீ ஒன்று சிவஞான சித்தியார் 271வது மந்திரம், சிவஞான சித்தியார் 271வது மந்திரம் சரியை பேசும். சித்தியார் 272 கிரியை பேசும். சித்தியார் 273 யோகம் பேசும். சித்தியார் 274 ஞானம் பேசும். எனக்கு நேரம் இல்லாதனால அந்த 71வது மந்திரத்தை மட்டும் சொல்லி கொடுத்தேன். சரியைனா என்னதுன்னு சொல்கிறேன். ஒரு அம்மா கேட்குது, நான் சரியை பண்ணுறேன், கிரியை பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், ஞானம் பண்ணுறேன், முழுசாக தானே செய்கிறேன், பெரிய முழுசாக செய்துன்னு எதுக்கு சொல்லி அப்போ நான் அறகுறையாக செய்கிறேன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டது. ஆமாம், அப்படி அதெல்லாம் கேட்பாங்க. நான் கேட்குற அளவுக்கு பழக்கி வச்சுருக்கிறேன், கேட்டு போகலான்னு விட்டுருக்கிறேன். அப்போ அப்படி கேட்கும்போது அதற்கான விடை என்ன? அந்த சரியைங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, சிவஞான சித்தியாரில் 271வது மந்திரம், சிவாலயத்தை சீமார் வச்சு கூட்டணும், முதல் பணி. விநாயகர் கோயிலில் கிடையாது. விநாயகர் கோயில் 20க்கு 20 கூட இருக்குது, 10க்கு 10 கூட விநாயகர் கோயில் இருக்குது.
நம்ம நகைக்கடை வீதியில் ஆரியபவனுக்கு எழுத்தால் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. 2க்கு 3க்கு 2 அல்லது 3க்கு 3 தான் இருக்கும் அந்த கோயில். அதை சாணம் போட்டு எல்லாரும் 3 வயசு குழந்தை கூட மெழுகும். சிவாலயத்தை எண்ணெயிட்டு மெழுகணும் 1. 2 சிவாலயத்தை சீமார் வச்சு கூட்டணும் 1. 2 சிவாலயத்தை சாணமிட்டு மெழுகணும். சிவாலயத்தை மறந்துடக்கூடாது. ஆலயம் முழுவதும் ஏக்கர் கணக்கில். ஒரு மாதம் 1ஆம் தேதி கோயிலை மெழுக ஆரம்பித்தா அதுலேயே ஒரு மாதம் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த மாதம் முதல்ல ஆரம்பித்த இடத்துல ஆரம்பிக்கணும். போதுகளும் கொய்து சேனது அதில் வந்து சகமார்க்கம் அப்படின்னு தாச மார்க்கம்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரம். 3வது பணி பூ பறிக்கணும். நம்மளே பூ பறிக்கணும். 4வது பணி அந்த பூவை பல வகையாக கட்டணும். தார், கன்னி, மாலை. தாராக கட்டணும், மாலையாக கட்டணும், கன்னியாக கட்டணும். கன்னிங்கிறது இந்த 1 அடிக்கு 1 அடியாக 1 அடி நீளம் தான் இருக்கும். ஆமாம், கன்னிங்கிறது அதற்குடைய அதிகபட்ச நீளமே 1 அடி தான். அந்த புத்தக நீளம் தான் இருக்கும். அது கன்னின்னு பேர். கன்னி கட்டணும். கழுத்தில் போடுற மாலை கட்டணும். தார், மாலை கட்டணும். நந்தவனம் அமைக்கணும். நந்தவனம் அமைக்கணும் என்ன அர்த்தம்? சில ஏக்கரில் சாமிக்கு பூஜைக்கு பயன்படக்கூடிய என்னது செடிகள், மரங்களும் வேணும். சாமிக்கு உரிய பூக்கள் மரங்களில் பூத்துதுன்னா கோட்டுப்பூன்னு பேர். கொடியில் பூத்தா கொடிப்பூன்னு பேர். செடியில் பூத்தா நிலப்பூன்னு பேர். தண்ணியில் பூக்கக்கூடிய தாமரை போன்ற பூக்கள் நீர்ப்பூன்னு பேர். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. இந்த 4 பூவும் சாமிக்கு உகந்தது. இதில் வில்வ மரத்தில் பூ எடுக்க மாட்டோம். என்ன எடுப்போம்? இலை எடுப்போம். அப்போ வில்வ மரம் இருக்கணும். சரி, நம்ம கற்பனை பண்ணுவோம். ஒரு மினிமம் ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர்லையாவது இதை செய்யணும். தண்ணி பாய்க்கணும், கூட்டி பெருக்கணும், வேலி வைக்கணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வேலை செஞ்சால் போதுமா? வாழ்க்கையே அதுக்கு சரியாக இருக்கும். எதற்கு? இதுக்கு சரியாக இருக்கும். மினிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 12 மணி நேரம் செலவழித்தா கூட இந்த இங்கே சொல்லப்பட்ட இந்த வேலைகள் முடியாது. காலையில் எழுந்திரிச்சு சிவாலயத்தை கூட்ட, காலையில் எழுந்திரிச்சு சிவாலயம் சாணம் போட்டு மெழுக, பூவை பிரித்து கட்டி கொடுக்கல 10 மணி முடிஞ்சிடும். 11 மணிக்கு நந்தவனத்துக்கு போனோம்னா நந்தவனம் முடிக்கிற 4 மணி ஆயிரும். திரும்ப சாயங்காலம் பண்ணி விளக்கிட்டு இடையில என்னொன்று இருக்குது. என்னது? விளக்கு வைக்கணும் கோயிலுக்கு. அதற்கு பிறகு சொல்லுவார், அடியார்களை பார்த்தோம்னா அடியேன் செய்யும் பணி யாதுன்னு கேட்கணும். சிவனடியார்களை பார்த்தார் அடியேன் செய்யும் பணி யாதுன்னு கேட்கணும். அதாவது நீங்கள் நந்தவனத்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறீங்க அல்லது கோயிலுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு சிவனடியார்கள் வந்து விவரம் தெரியாமல் நிறைய ஹோட்டல்லாம் இருக்கிற ஊருன்னு நினச்சி வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே எந்த ஹோட்டலும் கிடையாது, தங்க இடம் கிடையாது. தங்க இடம் கிடைக்கும்னு நினச்சி வந்துட்டாங்க. ஹோட்டல் இருக்குன்னு நினச்சி 2மே இல்லை. அப்படி பறக்க தேடுறாங்க. அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு என்ன மே ஹெல்ப் யூ, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். கேட்டது பெருசு இல்லை, கேட்டதை செஞ்சு கொடுக்கணும். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்காக செய்யணும். நாம் வந்து கும்பகோணம் போயிருந்தோம். ஒரு திருக்கூட்டத்தில் வந்து நமக்கு உணவும் தங்கவும் இடம் ரெடி பண்ணியிருந்தாங்க. தங்குற இடம் போதுமானது. நம்ம மக்கள் வந்து வேண்டான்ட்டாங்க. நம்ம மக்கள் கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தயங்கி வேண்டானான அந்த இடம் போதுமானது, அழகான இடம். அவங்களால முடிந்த உணவை கொடுத்தாங்க, அவங்களால முடிந்த இடத்த கொடுத்தாங்க. உணவை பயன்படுத்தினாங்க, இடத்த பயன்படுத்தாமல் இவங்க முடியாதுன்ட்டாங்க. இங்கே தங்க முடியாது, பாத்ரூம் இல்லை, அது இது இல்லைன்ட்டாங்க. பிறகு ஒரு கல்யாண மண்டபத்தை ஒருத்தரை வச்சு பேசி 2000 ரூபாய் 3000 கொடுத்து எல்லோரும் கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சோம் கும்பகோணத்தில். இதையெல்லாம் யார் செய்யணும்? இதெல்லாம் சிவனடியார்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு அதனால் எந்த விதமான வருவாயோ கிடையாது. ஒரு தடவை இன்னொரு முறை நாங்கள் கும்பகோணம் போயிருக்கும்போது காலையில் 6 மணிக்கு ஒரு சிவனடியார் வீட்டில் எல்லோரும் சிவபூஜை பண்ணிவிட்டு 8 மணிக்கு சாப்பாடு. அவங்க 6 மணிக்கு சிவபூஜை முடிச்சாச்சு. அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருக்கணும்? டெய்லி தான் நிலைமை அவங்களுக்கு. டெய்லி தான் வேலை. காலையில் டிஃபன் சாப்பிட்டுன்னா 9 மணிக்கு போல் வெளியே வர்றோம். நீங்கள் இந்த ஊருக்குள்ளே இனி சாப்பிட்றதா எங்கள் வீட்டில் தான் சாப்பிடணுங்கிறாங்க. இன்னைக்குள்ள இந்த 24 ஹவருக்குள்ளே இல்லைங்க, நாங்கள் அங்கே போயிடும் இங்கே போயிடும் பொய் சொல்லிட்டோம். மத்தியானம் வந்து நல்லா காஸ்ட்லியாக சாப்பிட்டுட்டுன்னு ஒரு பெரிய ஹோட்டலில் கொண்டு விட்டு 4000 ரூபாய்க்கு மேலே ஃபில்லு. ஹோட்டலில் சமைக்காததெல்லாம் கேட்குறாங்க. ஆப்பிரிக்காவில் செய்கிறது, அமெரிக்காவில் செய்கிறதெல்லாம் கேட்டு வாங்கி திங்குறாங்க. தின்னுட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டோம். தின்னது கூட பரவாயில்ல,
ஏன்னா எனக்கு எதுவுமே பசியே இல்லை அப்படி சொல்லிவிட்டு வண்டி எடுக்கிற நேரத்தில் போய் உட்காந்துங்கிறாங்க. வண்டி எடுக்கிற நேரத்தில் போய் ஆர்டர் போட வேண்டியது. அப்படி 2-3 பேர் நம்மகிட்ட இருந்தாங்க. 4000 5000 பில்லு. அது பக்கத்துலாம் கீழே ஒரு ஹோட்டலில் நேர் பாதி தான் ரேட்டு வரும். பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு விட்டுட்டோம். நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சின்ன ஹோட்டல்னால் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ஹோட்டலுக்கு சமம் அது. நான் சொல்கிறது சின்ன ஹோட்டல்னு சொல்கிறது. அங்கே சாப்பிட்டு வெளியே வந்து நிற்கிறோம். அந்த அம்மா வந்துட்டு நம்மால் ஒருத்தர் உளறிட்டாங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். பயங்கரமாக சண்டைக்கு வந்துட்டு அந்த அம்மா. லைட்டாக ஒல்லியாக ஒரு அம்மா. அந்த அம்மா தான் அந்த வீட்டுக்காரங்க. பயங்கரமாக நான் இந்த ஊரில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஹோட்டலில் சாப்பிடலாம்? அது வந்து நான் சைவம் பண்ணுறதுக்கே அர்த்தமே இல்லையே அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம சொல்லுவோமான்னு நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு வர்றேன், நீங்கள் வந்து எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த கொடுமை இந்த ஊர்லாம் கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம உடனடியாக என்ன சொல்லுவோம்? இல்லை வேறு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லுவோம். புரியுதா? ஒரு சிவனடியார்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா மார்கழி மாதம் 30 நாள் நான் போய் திருப்பள்ளி அடித்து பாடினேன். நான் அதையும் கேட்டேன். 30 நாள் திருப்பள்ளி அடித்து பாடினேன். 31வது நாள் மீதி 11 மாதம் நீ பாடாமலே அவர் தூங்கிட்டாரா? இப்போ கூட வகுப்பில் பதிவு பண்ணி கொடுத்தேன். அங்கேயும் கேட்டேன், ஈரோட்டிலையும். நீ போய் பாடவே இல்லை, 11 மாதம் சாமி எழுப்புறதுக்கு ஆள் இல்லாமல் தூங்கிட்டாரா? நீ பாடினது யாரையும் எழுப்பிக்கொள்ள, உன்னுடைய உயிரை நீ எழுப்பிக் கொள்றது தான் பாட்டு. உத்திஷ்டன்னு சொல்லலனாலும் பெருமாள் எந்திரிப்பார். அவருடைய பாட விட்டாதான் இவன் எந்திரிப்பாங்கிறதுக்காக பாட வச்சார். இப்போ நாம் வந்து சாயரச்ச பூஜைன்னு சாமியை பள்ளியறை பூஜையில் கொண்டு வச்ச உடனே சாமி வேறு எங்கேயும் இல்லாமல் போயிடுவாரா? மறைமுகமாக அவர்கிட்ட சொல்கிறோம், நான் தூங்க போனோம், முதல்ல நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறோம். யார் முதல்ல தூங்கணும்? பலம் உள்ளவன் முதல்ல தூங்கணும்னா பலகீனமானவன் முதல்ல தூங்கணும். குழந்தை தானே முதல்ல தூங்குது, அம்மா 2வது தானே தூங்கும். நம்ம தூங்கின பிறகு தானே சாமி தூங்கணும். எதுக்கு சாமி முதல்ல தூங்க வைக்கிறார்? நீ வேற ஒரு செய்தி சொல்ல வர்ற. இனியும் உட்காந்து என்னால் பூஜை பண்ண முடியாது, நீங்கள் தூங்குனீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்கிறேன். நம்ம மைண்டு இதுதாங்கிறத சாமியும் புரிஞ்சு ஆகமத்தில் இதுக்கு அனுமதி கொடுக்குறார். உயிர்களுடைய பலகீனத்தை புரிந்து அதை ஆகமத்தில் எழுதி உண்மைதானே அது அனுமதி கொடுக்குறார். அதைத்தான் இதில் நம்ம அந்த திருக்கூட்டங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நம்ம அங்கே தான் தோற்கிறோம். அதாவது நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட ஏன் பேசினேன்னா, நாம் யாரோடு சேர்கிறோம் என்பது தான் இங்கே முக்கியம். எது முக்கியம்? சைவத்தில் பக்குவப்பட்டவரோடு சேர்ந்தால் இருக்கும் நிலையிலிருந்து மேலே முன்னேறுறீங்க. பக்குவப்பட வேண்டியவர்களோடு சேர்ந்தால் நீங்கள் இருக்கும் நிலையிலேயே இருக்கிறீர்கள். இன்னும் சொல்லப்போனால் கீழே போவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அவர்கள் வந்து நீங்கள் ஞான நூல் தேடுறவங்களை அவங்க கிரியைக்கு அழைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் உளவாரம் பண்ண போகலாம். இப்போ நாங்கள் ஒரு சைவ மாநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றோம். நம்ம டீமில் ஒரு டீம் வந்து உளவாரத்தில் தீவிரமாக இருக்குது. நம்ம டீம் அந்த உளவாரங்காரங்களுக்கெல்லாம் ஜூம் மீட்டு நடக்குது. அது ஒரு அம்மா தான் ஹெட்டு. அந்த அம்மா சொல்லுது, யாரையாவது 2 பேரை பிடிச்சிட்டு வாங்க சார், அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க, நம்ம வேலையை கொடுப்போம், வேலையை செய்யட்டும், நமக்கு வேலை செய்ய ஆள் வேணும். நீங்கள் வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லாதீங்க, சிவனுக்கு வேலை செஞ்சால் கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லுங்கள். இப்படியே 1 மணி நேரம் ஒரு பொம்பளை கத்துது மனநோயாளி மாதிரி. இதில் நம்ம ஆட்கள் வேற சவுண்டாக போட்டு கேட்டுட்ருக்காங்க. கேட்குறவங்க யாரெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க. அந்த பொம்பளை கூட இவங்க ஒரு 10 நாள் சேர்ந்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். என்ன ஆயிரும்? ஆமாம். அதனால தான் நாங்கள் போராடுறோம். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலே நாம் ஏன் கம்பீரமாக எந்திரிச்சு நிற்கிறோம்னா, நம்ம பயணம் சரியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எதை நோக்கி போகிறோங்கிறத நம்ம வலுவாக முடிவு செய்திருக்கிறோம், நம்முடைய பயணம் எதுங்கிறத. அதனால் அந்த திருக்கூட்டத்தை வந்து கவனமாக நீங்கள் யார்கிட்ட சேரணும், நம்ம சேர வேண்டியது யாருங்கிறத என்ன செய்யணும்? வரையறுத்துக்கிடணும். எத்தனாவது மந்திரம் படிக்கிறீங்க? 66. அது கவனமாக அந்த இடத்துல குறிச்சிக்கிடுங்க. அது கூட நீங்கள் அடியேரில் கூட்டிய அதிசயங்கிற திருவாசகத்தை சேர்த்துக்கிடணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் சார்னா, நம்மை விட பக்குவப்பட்டவர்கள் ஜீவன் முக்தர்களோடு நாம் சேரும்போது நமக்கு ஊழ்வினை தாக்காது, அது வரைக்கும் தாக்கும். அதுதான் நான் சொன்னேன், அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். புரியுதா? மைக் பிடிச்சி நல்லா பேசுவான், ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறது புகழ் சம்பாதிக்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அவங்களும் பக்குவம் போதாதுன்னு அர்த்தம். அதுதான் அவங்களுடைய எல்லா வரலாறுகளும் நமக்கு வேணும். சும்மா திடீர்னு ஒருத்தரை போய் நம்ம யாராக ஏற்கக்கூடாது.